ஹாய். இன்றைக்கி நம்ம பைபிளில் இருக்கக்கூடிய யோசேப்பு அப்படின்ற கேரக்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த யோசேப்பு யார் அப்படின்னு பார்த்தோன்னா, யாக்கோபுடைய 12 மகன்களில் ஒருத்தர் தான் யோசேப்பு. யாக்கோபு முற்பிதாக்களில் ஒருத்தர். இந்த யோசேப்பு யாக்கோபுடைய கடைசி மகன் அப்படிங்கிறனால யாக்கோபு ரொம்ப செல்லமாக வளர்ப்பார். யோசேப்பும் ரொம்ப உண்மையாகவும் கீழ்ப்படிஞ்சும் இருப்பார் யாக்கோபுக்கு. அதனால அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவரோட சகோதரர்கள் பண்ணுற தப்பு எல்லாத்தையுமே யாக்கோபு கிட்ட சொல்லிடுவார். அதனால் அவரோட சகோதரர்கள் அவர் மேலே கோவப்பட்டு, நம்ம பண்ணுற தப்பை எல்லாத்தையுமே இவன் அப்பா கிட்ட சொல்லிடுறான், அதனால் அப்பா நம்ம மேலே கோவப்படுறாரு அப்படின்னு சொல்லி அவர் மேலே ரொம்ப பொறாமப்படுவாங்க. அவர் மேலே ரொம்ப கோவமாக இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்க சமயத்தில் ஒரு நாள் என்ன ஆகும்னா, அவரோட சகோதரர்கள் ஆடு மேய்ச்சிட்ருப்பாங்க. அப்போ யாக்கோபு யோசேப்பை போய் பார்த்துட்டு வா, அவங்க சகோதரர்களை பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைப்பார். அப்போ இவங்கெல்லாம் யோசேப்புக்கு விரோதமாக எழும்பி அவரை நம்ம கொலை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஒரு குழி தோண்டி அதுக்குள்ளே தூக்கி போட்டுருவாங்க. அப்போ அவரோட ஃபஸ்ட்டு சகோதரன் ரூபன் என்ன சொல்லுவாருன்னா, இவரை நம்ம கொலை செய்கிறனால நமக்கு என்ன கிடைக்க போகுது, நம்ம பேசாமல் இவரை வித்தரலாம் அப்படின்னு சொல்லி இஸ்மவேலர்கள் கிட்ட 20 வெள்ளிக்காசுக்கு விற்றுருவாங்க. அந்த இஸ்மவேலர்கள் எகிப்தில் ராஜா அரண்மனையில் யோசேப்பை கொண்டு போய் அடிமையாக வேலைக்கு சேர்த்து விட்டுருவாங்க. அவர் என்னதான் அடிமையாக இருந்தாலும் அவரோட வேலையும் அவரோட நேர்மையும் பார்த்து ராஜாவுக்கு அவரை ரொம்ப பிடிச்சி போயிடும். அதனால அவருக்கு ப்ரமோஷன் மாதிரி கொடுத்து வீட்டு விசாரணைக்காரனாக அவரை வச்சிருவார். அப்போ ஒரு நாள் என்னாகும் அப்படின்னா, இந்த ராஜாவோட மனைவி யோசேப்பை பாவம் செய்கிறதுக்கு தூண்டுவாங்க. ஆனாலும் யோசேப்பு, நான் இயேசு கிறிஸ்துவோட பிள்ளை, நான் அவரோட சமூகத்தில் எந்த பாவமும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பாவத்திலேருந்து விலகி ஓடிடுவார். ஆனாலும் அவர் மேலே பொய்யா குற்றம் சுமத்தி பழி போட்டு அவர் பாவம் பண்ணார் அப்படின்னு சொல்லி அவரை ஜெயிலில் கொண்டு போய் வச்சுருவாங்க. அவர் ஜெயிலில் இருக்கும்போது ஒரு நாள் அந்த ராஜாவுக்கு ஒரு கனவு வரும். அந்த கனவோட விளக்கத்தை சொல்கிறதுக்கு அவர் நிறைய பேர் தேடுவார். அதாவது தீர்க்கதரிசிகள், ஜோசியக்காரங்க, அந்த மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் அந்த கனவுக்கான விளக்கத்தை அவர் கேட்டு கேட்டு பார்ப்பார். ஆனால் யாருக்குமே அதுக்கான விளக்கமும் பதிலும் சொல்ல முடியாது. அப்போ அவரோட சிறை காவலாளிகள் யோசேப்பை பற்றி இவர்கிட்ட சொல்லுவாங்க, ராஜா கிட்ட சொல்லுவாங்க. இந்த மாதிரி இவர்னால உங்களுக்கு பதில் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி யோசேப்பும் அந்த கனவுக்கு ஒரு பதில் சொல்லுவார். என்ன சொல்லுவார் அப்படின்னா, இந்த தேசத்தில் 7 வருஷத்துக்கு பஞ்சம் இருக்கும், அதுக்கு முன்னாடியே 7 வருஷத்துக்கு செழிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். கூடவே அவர் ஒரு ஆலோசனையும் கொடுப்பாரு. இந்த 7 வருஷத்துக்கு ஃபஸ்ட்டு செழிப்பாக இருக்க 7 வருஷத்துக்கு நம்ம தானியங்களை நம்ம சேர்த்து வச்சிட்டோன்னா அடுத்த 7 வருஷத்துக்கும் நம்ம அதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி ராஜாவுக்கு ஒரு ஆலோசனையை யோசேப்பு கொடுப்பாரு. அந்த ஆலோசனை யோசேப்புக்கு சொன்ன ஆலோசனை அவருக்கு நல்லதாக தோணும். அதனால் ராஜாவும் நீ சொன்ன ஆலோசனைப்படியே நீ செஞ்சிரு அப்படின்னு சொல்லி அவர்கிட்டயே அந்த பொறுப்பை ஒப்படைச்சிருவார். இப்போ அந்த அரண்மனையில் யோசேப்பு ஒரு நல்ல பொசிஷனில் இருப்பார். 7 வருஷம் கழித்து அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி பஞ்சமும் வருது. அப்போ என்ன ஆகுதுன்னா, கானான் தேசத்துலேருந்து இவரோட சகோதரர்கள் பஞ்சத்தினால யோசேப்பு கிட்ட வராங்க. ஆனால் அவங்களுக்கு அங்கே இருக்கிறது யோசேப்பு அப்படின்னே தெரியாது. அவங்க எகிப்து தேசத்தை தேடி தான் வந்திருக்காங்க தானியத்துக்காக. ஆனால் அங்கே யோசேப்பை அவங்களுக்கு அடையாளம் தெரியாது. ஆனாலும் யோசேப்புக்கு இது நம்ம சகோதரர்கள் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவார். ஆனாலும் அவர் ஃபஸ்ட்டு 2 முறை அவங்கள பார்க்குறப்ப அதை பற்றி சொல்ல மாட்டார். 3வது முறை இந்த மாதிரி சொல்லிடுவார், நீங்கள் வித்துவ யோசேப்பு நான் தான் அப்படின்னு சொல்லிடுவார். அப்போ அவரோட சகோதரர்களுக்கு பயம் வந்துடும். இப்போ அவர் நம்மளை ஏதாவது பண்ணிடுவார், இப்போ அவர் ரொம்ப பெரிய பொசிஷனில் இருக்கார், நம்ம அவருக்கு பண்ண தப்பையெல்லாம் அவர் மனசில் வச்சுட்டு நம்மளை ஏதாவது பண்ணிடுவாருன்னு பயப்படுவாங்க. ஆனாலும் யோசேப்பு அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தானியத்தையும் கொடுத்து அவங்களுக்கு இருக்க இடத்தையும் கொடுத்துருவார். அதாவது அவங்க எகிப்து தேசத்துலேயே அவங்களையும் தங்க வச்சுப்பார். இப்போ நம்ம யோசேப்பு கிட்டேருந்து என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, பெற்றோருக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு இருக்கணும். அதாவது நம்ம கூட இருக்கிறவங்க என்னதான் தப்பு பண்ணாலும் நம்ம அதை கூட இருந்து மூடி மறைக்காமல் நம்ம அதை சொல்லணும். அட்லீஸ்ட் நம்ம பேரண்ட்ஸ் கிட்டையாவது சொல்லணும். நம்மளை ஒருத்தங்க பாவம் பண்ணுறதுக்கு தூண்டுறாங்க அப்படின்னா அந்த பாவத்தை நம்ம செய்யாமல் நம்ம அந்த பாவத்தை பண்ணாமல் விலகி ஓடணும். அதாவது நம்ம இயேசுவோட சமூகத்தில் இருக்கோம், யார் நம்மளை பார்க்கலனாலும் இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்துட்ருக்காரு அப்படிங்கிற பயம் நமக்கு இருக்கணும். அதனால நம்ம பாவம் செய்யக்கூடாது. அடுத்ததாக என்னதான் நமக்கு ஒருத்தங்க தப்பு பண்ணாலும், நமக்கு விரோதமாக ஒருத்தங்க பாவம் பண்ணாலும் நம்ம அதை மன்னிக்க கற்றுக்கணும். எப்படி யோசேப்பு அவரோட சகோதரர்களுக்கு மன்னிச்சாரோ, இயேசு கிறிஸ்து எப்படி அவர் கூட இருந்தவங்கள மன்னிச்சாரோ, அந்த மாதிரி நம்மளும் நம்ம கூட இருக்கிறவங்கள மன்னிக்கணும். இந்த மாதிரி நம்ம இயேசு கிறிஸ்து சொல்கிற எல்லா பண்புகளும் நமக்கு இருந்ததுன்னா தேவன் நம்மளை கண்டிப்பாக உயர்த்தி வைப்பார்.
யோசேப்பு வந்து அவரோட பெற்றோருக்கும் இயேசுவுக்கும் கீழ்ப்படிந்திருந்ததுனாலையும் பாவத்துக்கு விலகி ஓடுனதுனாலையும் தான் அவர் உயர்ந்த இடத்துல இருந்தார். அதே மாதிரி நம்மளும் இருந்தோன்னா நம்மளும் கண்டிப்பாக உயர்ந்த நிலைமைக்கு இருப்போம். இன்னொரு கதையில் இன்னொரு நாள் பார்க்கலாம். பாய்.